Hello friends, welcome back to my channel Beta Breeding. Today day 79, fish age 74 days. நேற்று நான் வாங்கியிருந்த அந்த அட்ராக்டிவ் கிளாஸஸில் தான் என்னோடய பீட்டா ஃபிஷ்ஷை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பேரண்ட் பீட்டாவும் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறேன். இந்த ரெண்டு பீட்டாவும் யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா என் கிளினிக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயில் வைக்கும் போது இன்னும் நல்லாவே இருக்குது பார்க்க. எல்லா பீட்டாஸுமே நல்ல கலர்ஸில் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டாவையும் பார்க்க வச்சேன். அகெயின் மேல் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஃபீமேலும் அதே மாதிரி. இப்போதைக்கு நான் நானோ பெல்லட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ பீட்டாஸும் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நான் பேட்சாக பேச போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து ஷஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸாக பேட்ச் 1 சொன்னது வந்து மிக்சடாக இருக்குது. பேட்ச் 2ல் வந்து எதுவும் வந்து செப்பரேட் பண்ணல, அப்படியே செமி அடல் தான். பட் பேட்ச் 3ல் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேல் எல்லாம் வந்து பாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று சர்ப்ரைஸாக என்னாச்சுன்னா மேல் பீட்டா நம்ம பேரண்ட் பீட்டா டேங்க்கில் பார்த்தோன்னா எக்ஸ் இருந்தது. என்னடா இது இவ்வளோ நாள் இது மேல் நினச்சிட்டு இருந்தோம், இதில் என்னடா எக்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கே பதட்டமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் எடுத்து அந்த ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும், அதை எடுத்து பார்த்தா அது எக்ஸில் பபுள்ஸ் தான் வந்து அந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் நடக்குது. இந்த ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பாட் நல்லாவே தெரியும். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ளக்கார்டு வந்து ஃபின்ஸும் ரொம்ப பெருசு இல்லாதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம மேல் பீட்டா வந்து நம்ம போல் ஒன்று வச்சுருந்தேன், அதில் போட்டுட்டு பேட்ச் 1 ப்ரீவியஸாக இருந்ததில் வந்து உள்ளே அமுக்கி விட்டேன். எல்லா குட்டீஸும் வந்து அதை பார்த்துச்சு. சரி, அப்புறம் அதிலே விட்டுட்டு மேலே கொஞ்ச நேரம் என்ன தான் பண்ணுதுன்னு எல்லா குட்டீஸும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தது அவங்க அப்பாவை. பட் அப்பா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு எதுவும் துரத்திட்டு இருந்தான். காமெடி தான் இன்றைக்கி. அப்புறம் எதுவும் ஹர்ட் பண்ணல, ஜஸ்ட்டு எடுத்து சேஃபாக வச்சுட்டேன் திருப்பி. ஸோ நம்மளோட நியூ செட்டப் இது என்னோடய கிளினிக்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தாலே எக்ஸ்பாட் நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஃபிஷ் எதுவுமே பிடிச்சி பண்ண முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி சின்ன டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் போட்டுட்டு கீழேருந்து பார்த்தோன்னா அந்த ஒயிட் ஸ்பாட் தெரிஞ்சுதுன்னா அது வந்து ஃபீமேல். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஈஸி டு ஐடென்டிஃபை. நம்ம மில்கிவே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 15 to 20 இருக்காங்க நம்ம கவுண்ட்டு. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சேலுக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க கமெண்ட்டில். ஐ எம் லக்கி டு ஹேவ் யூ கைஸ். தேங்க்யூ.